முதல் 7 வரை உள்ள இறைவசனங்கள். அக்காலத்தில் அகத்து சீசர் தம் பேரரசாக இருந்தபோது மக்கள் தொகையை கணக்கிடுமாறு கட்டளை பிறப்பித்தார். அதன்படி சீரிய நாட்டில் குரேனியு என்பவர் ஆளுநராய் இருந்தபோது முதல் முறையாக மக்கள் தொகை கணக்கிடப்பட்டது. தம் பெயரை பதிவு செய்ய அனைவரும் அவ்வவர் ஊருக்கு சென்றனர். தாவீதின் வழிமரபினான யோசேப்பும் தமக்கு மனம் ஒப்பந்தமான மரியாவோடு பெயரை பதிவு செய்ய கலிலியோவில் உள்ள நசரேத் ஊரிலிருந்து யூதேயாவில் உள்ள பெத்லகேம் என்ற தாவீதின் ஊருக்கு சென்றனர். மரியா கருவுற்றிருந்தார். அவர்கள் அங்கு இருந்தபோது மரியாவுக்கு பேர்காலம் வந்தது. அவர் தம் தலைமகனை பெற்றெடுத்தார். விடுதியில் அவர்கள் இடம் கிடைக்கவில்லை. எனவே பிள்ளையை துணிகளில் பொதிந்து தீவன தொட்டியில் கிடத்தினார். கிறிஸ்துவின் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ்.
அனைவருக்கும் மாலை வணக்கம். கிறிஸ்துமஸ் என்றாலே நாம் நினைவுக்கு வருவது கிறிஸ்துமஸ் மரம், கிறிஸ்துமஸ் தாத்தா, பெல்ஸ், நட்சத்திரம், மெழுகுவர்த்தி, முன்னணை, தேவதூதர்கள், இனிப்பு முதலியன. கிறிஸ்துமஸ் ட்ரீ, இதன் கிளைகள் எப்போதும் பச்சையாகவும் வானத்தையே நோக்கி இருப்பது கிறிஸ்து இயேசுக்குள்ளான நித்திய வாழ்வை நமக்கு சுட்டி காட்டுகிறது. இந்த மரத்தின் முக்கோண வடிவம் தந்தை, மகன், தூய் ஆவியார் ஆகிய மூவர் இறைவனை வெளிப்படுத்துகிறது. அந்த மூவர் இறைவனின் வருகையும் பிரசன்னமும் நம்மோடு இருக்கிறது என்ற நம்பிக்கையில் இங்கு வந்திருக்கும் அனைவரையும் சகாய மாதா பகுதி கிறிஸ்து பிறப்பு விழாவிற்கு வரவேற்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன். கிறிஸ்துமஸ் ஸ்டார், நட்சத்திரம். இயேசு பிறந்த அன்று இந்த நட்சத்திரம் கிழக்கிலே தோன்றி ஞானிகளை இயேசு பிறந்த இடத்திற்கு வழி நடத்தியது. திருப்பாடல்கள் 119, 105, என் காலடிக்கு உன் வாக்கை விளக்கு, என் பாதைக்கு ஒளியும் அதுவே என்று திருவிவிலியம் சொல்கிறது. அதுபோல் நம் அன்பிற்குரிய பங்கு தந்தை ரெவரண்ட் ஃபாதர் சி. ஜோசப் அவர்கள் நமக்கு நல் வழிகாட்டியாய் இருந்து நம்மை வளர்ச்சி மற்றும் முன்னேற்ற பாதையில் வழிநடத்தி வருகிறார்கள். இந்த கிறிஸ்து பிறப்பு விழாவில் சகாய மாத பகுதி மக்கள் சார்பாக உங்களை வாழ்த்தி வரவேற்பதில் நாங்கள் அனைவரும் மிக்க மகிழ்ச்சி அடைகிறோம். கிறிஸ்துமஸ் லைட்ஸ் மற்றும் மெழுகுவர்த்திகள் உலகுக்கு ஒளியாக வந்த இயேசுவை குறிக்கிறது. யோவான் 8ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம், உலகின் ஒளி நானே, என்னை பின்தொடர்பவர் இருளில் நடக்க மாட்டார், வாழ்வுக்கு வழிகாட்டும் ஒளியை கொண்டிருப்பர். உருகும் மெழுகுவர்த்தியை போல் பல துளி தியாகங்களை செய்து தந்தை அவர்களோடு இணைந்து எங்களை வழிநடத்தி வரும் உதவி பங்கு தந்தை ரெவரண்ட் ஃபாதர் ஆனந்தன் அவர்களை இயேசு கிறிஸ்து பிறந்த பெருவிழாவிற்கு மன மகிழ்ச்சியோடு வரவேற்கிறேன். கிறிஸ்துமஸ் பெல்ஸ், இது கிறிஸ்து பிறப்பின் மகிழ்ச்சியின் எதிரொலி. பொதுவாக ஆடுகள் வழி தவறி போகும்போது அவைகளை கவனித்து மீட்க கழுத்தில் மணிகள் கட்டப்பட்டிருக்கும். யோவான் 10ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம், தம்முடைய சொந்த ஆடுகள் அனைத்தையும் வெளியே ஓட்டி வந்த பின் அவர் அவற்றுக்கு முன் செல்வார், ஆடுகளும் அவரை பின்தொடரும். அதேபோல் எங்களுக்கு நல்ல தலைவர்களாக இருந்து எங்களை வழிநடத்துகின்ற துணைத் தலைவர் திரு தாமஸ் அவர்கள், செயலாளர் திரு ஆனந்த் அவர்கள் மற்றும் பங்கு பேரவை பொறுப்பாளர்கள், அன்பிய ஒருப்பாளர்கள் தலைவர் திரு இருதயம் அவர்கள் மற்றும் அவரோடு இணைந்து பணியாற்றுகின்ற அன்பிய ஒருங்கிணைப்பாளர்கள் அனைவரையும் சகாய மாதா பகுதி மக்கள் சார்பாக அன்போடு வரவேற்கிறேன். விவிலியத்தில் தேவ தூதர்கள் நம்மை பாதுகாக்கிறவர்களாகவும் தேவ செய்தியை அறிவிப்பவர்களாகவும் தேவனை துதிப்பவர்களாகவும் நாம் காண்கிறோம். லூக்கா 2ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம், இதோ எல்லா மக்களுக்கும் பெரும் மகிழ்ச்சியூட்டும் நற்செய்தியை உங்களுக்கு அறிவிக்கிறேன் என்று இயேசு பிறந்த செய்தியை, மகிழ்ச்சியூட்டும் செய்தியை அறிவித்தார்கள். இன்று நம்மோடு இயேசு பிறந்த நற்செய்தியை மகிழ்ச்சியோடு பல கலை நிகழ்ச்சிகள் மூலமாக நமக்கு அறிவிக்க வந்திருக்கும் அனைத்து இளையோர் மற்றும் குழந்தைகளையும் அதே மகிழ்ச்சியோடு நாங்கள் அனைவரும் வரவேற்கிறோம். கிறிஸ்துமஸ் வாழ்த்து பாடல். இயேசு பிறந்த போது தூதர் கூட்டம் குழந்தை இயேசுவை துதித்து பாடியது. லூக்கா 2ஆம் அதிகாரம் 13 மற்றும் 14 வசனங்கள், உடனே விண்ணக தூதர் பேரணி அந்த தூதரோடு சேர்ந்து உன்னதத்தில் கடவுளுக்கு ஆட்சி குறித்தாக, உலகில் அவருக்கு உகந்தோருக்கு அமைதி உண்டாக என்று கடவுளை புகழ்ந்தது. அன்று கடவுளை புகழ்ந்த துதித்த தூதரணி போல் இன்று இங்கு அணி அணியாக வந்திருக்கும் அன்பிய தலைவர்கள், துணைத் தலைவர்கள், செயலாளர்கள் மற்றும் சகாய மாதா பகுதி மக்கள் அனைவரையும் மிக்க மகிழ்ச்சியுடன் வரவேற்கிறேன். நன்றி. எல்லாரும் டயர்டா இருக்கீங்களா? என்ன சொல்லுங்க. இந்த ப்ரோக்ராம் லைவ்லியா இருக்கிறதுக்காக அப்பப்ப இடையில வச்சு கேள்வி கேட்போம். அப்போ உடனே ஆன்சர் சொல்றவங்களுக்கு ஒரு பரிசு இருக்கு கண்டிப்பா. ஓகேவா? அது சின்ன பரிசா இருந்தாலும் பெரிய பரிசா இருந்தாலும் பரிசு தானே. தலையாட்டுங்க. இல்ல ஆமாச்சு சொல்லுங்க. இல்லையா? என்னாச்சு? இங்க வருது. அதுக்குதான் இங்க உள்ளவங்க ஆக்டிவா இருக்காங்க. இந்த ஏரியால இருக்கிறவங்க ரொம்ப ஆக்டிவா இருக்காங்க. அந்த சைட் ரெஸ்பான்ஸ் வரணும் இல்லையா? அப்போ
சரி, தூக்கம் வருதா? இல்ல. ஆனா இது கேள்வி இல்ல. கண்டிப்பா இது கேள்வி இல்ல. சாப்பிட்டீங்களா? ஐயோ, குழந்தைங்களோட மோசமா இருக்குது. சொல்லுங்க சொல்லுங்க, சீக்கிரம் கத்துங்க. மாஸ் முடிஞ்சிச்சு, நம்ம மட்டும்தான் இருக்கோம். சரி, பைபிள் பத்தி கேட்டாவது பதில் சொல்றீங்களா? நம்மளுக்கு எத்தனை நற்செய்தி இருக்கு? வாவ், 4. ஆனா இதுவும் கேள்வி இல்ல. ஓகே, அந்த 4 நற்செய்தியில 2 நற்செய்தி மட்டும்தான் இயேசுவின் பிறப்பை பற்றி குறிப்பிடுது. ஓகேவா? அதுல ஒரு நற்செய்தி மட்டுமே இயேசுவை மெசியா என்று குறிப்பிட்டு அவருடைய வம்சாவளியையும் குறிப்பிடுகிறது. அது எந்த நற்செய்தின்னு எனக்கு சொல்லணும். அவங்களுக்கு ஒரு பரிசு இருக்கு. யாராவது ஒருத்தர் சொல்லணும், அப்பதான் பரிசு. அந்த ஆண்டி நல்லா பிரைட்டா சொல்றாங்க. மறுபடி கிளாப் பண்ணுங்க. எஸ், நைஸ். அந்த லோ வயலட் சரியா? எஸ் எஸ், அழகா பிரைட்டா இருக்காங்க. தேங்க்யூ ஆண்டி, நீங்க ஒரு எக்ஸாம்பிளா இருக்கீங்க. அதே மாதிரி ஒரு விஷயம் சொல்றேன், எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் தான். கை தட்டினா சுறுசுறுப்பாகுமா? ஒரு வாட்டி பண்ணுங்க பாப்போம். அருமை அருமை. எஸ். இப்போ நீங்கள், நான், நாம் மகிழ பிறந்தவர்கள், மரிக்கும் வரை மகிழ பிறந்தவர்கள். நாம் நம் மகிழ்ச்சிக்காக பிறந்த நம் பாலன் இயேசு கிறிஸ்துவை பற்றி பாடி துதிக்க இதோ வருகிறார்கள் நம் பாடல் குழுவினர். பிறந்த
தேங்க்யூ. இயேசுவின் பிறப்பை முன் அறிவித்தது எந்த இறைவாக்கினர்? இது சின்ன பிள்ளைங்க பண்ணா எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும். இது எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம். ஆனா குழந்தைகள் யாராவது ஆன்சர் பண்ணீங்கன்னா இது ரியலி ஹாப்பி. இயேசுவின் பிறப்பை முன் அறிவித்தது எந்த இறைவாக்கினர்? தேங்க்யூ ஜுவானா, தேங்க்யூ ஸோ மச். நான் ஒரு சின்ன இன்சிடென்ட் சொல்ல போறேன். அந்த இன்சிடென்ட் கண்டினியூ பண்ணி அப்படியே அந்த ப்ரோக்ராம் அந்த அடுத்த இதுக்கு போயிடலாம். ஒரு வாட்டி நான் பஸ் ஸ்டாப்ல உட்கார்ந்து இருக்கும்போது ஒரு அங்கிள், அங்கே வயசானவங்க இருப்பாங்க. ஒரு அழகான பிள்ளை, அழகா கல்யாணத்துக்கு எங்கேயும் போயிட்டு வந்திருக்காங்க போல இருக்கு. அந்த குழந்தை நிற்கிறது. அவங்க அம்மா அப்பா அங்கே பஸ்க்காக வெயிட் பண்றாங்க. அந்த பிள்ளைய பஸ் ஸ்டாப்ல உட்கார வச்சிருக்காங்க. அப்போ அந்த அங்கிள் கேட்குறாங்க, பாப்பா உன் பேர் என்ன? என் பேர் ஜியானா அப்படி சொல்லுது. சரியா? அடுத்த கேள்வி நிறைய கேள்வி கேள்வி பண்ணிட்டே இருக்காங்க. அதெல்லாம் நார்மல் கேள்வி. அந்த கான்வர்சேஷன் பில்ட் ஆக ஒரு இடத்துல கேட்குறாரு, உன் மதம் என்னன்னு எனக்கு தெரியுமா பாப்பா அப்படின்னு கேட்குறாங்க. அப்ப அந்த குழந்தை சொல்லுது, தெரியாது. என்ன சொல்லுச்சு? தெரியாது. அடுத்த கேள்வி, அட்லீஸ்ட் உன் ஜாதியாவது தெரியுமா பாப்பா? தெரியலையே அப்படி சொல்லுது. அதுதான் மழலை பாஷை இல்லையா? அப்போ தப்பாய் பேசும்போது பேசியே சரியாய் பேச மனிதன் கற்றுக்கொள்கிறான். ஆனால் சரியாய் பேச தெரிந்த பிறகு ஏன் தப்பாய் பேசுகிறான்? சிந்தியுங்கள். அதே மாதிரி குழந்தையை குழந்தையாய் இருக்க விடுங்கள். இதோ பிறந்திருக்கும் பாலன் அந்த குழந்தையை போல வாழ கற்றுக்கொள்ளுங்கள். அந்த மாதிரிதான் நம்ம இங்க ஒரு ஸ்கெட்ச் போட போறோம். அந்த ஸ்கெட்ல ஒரு 4 குழந்தைங்க இருக்கு. 4 குழந்தைங்க, ஸ்கூல் குழந்தைங்க. கொரோனா அப்படின்னு நம்ம ஒரு புதிய நியூஸ் அவங்க கையில கொடுக்கும்போது எல்லாருக்குமே ஷாக்கிங். அப்ப அந்த குழந்தைங்களுக்கு எப்படி இருக்கும்? ஸ்கூல் போகக்கூடாது, அது பண்ணக்கூடாது, கையை கழுவு, 2 வாட்டி குளி. அவங்க 4 குழந்தைங்க என்னென்னமோ பண்ணி கடைசியில ஒரு விஷயத்தை கத்துக்கிறாங்க. அந்த விஷயம் என்ன அப்படின்றத நம்ம பார்ப்போம். வாங்க. அதே மாதிரி கை தட்டுங்களேன். தேங்க்யூ. சீக்கிரம் வீட்டுக்கு வா. ஏய் பசங்களா, உங்க வீட்ல உங்க அம்மா அப்பா எல்லாம் தேட போறாங்க. சீக்கிரமா வீட்டுக்கு போங்கடா. டேய், நேடா இவ்வளோ சீக்கிரம் நம்ம வீட்டுக்கு கூப்பிடுறாங்க. இன்னும் இருட்டாக கூட ஆரம்பிக்கல. நம்ம எப்போதான் அப்புறமா விளையாடுறதோ. நாளைக்கு ஹோம்ஒர்க்கு அது இதுன்னு நிறைய கொடுத்துருவாங்கடா. ஆமாண்ணா, வீட்டுக்கு போனால் ஒரே போர் அடிக்கும். எங்கேயாவது ஃபங்க்ஷன் கிளம்ப சொல்லுவாங்க. அதுக்காக சீக்கிரமாக வீட்டுக்கு கூப்பிடுறாங்க. ஜேபு, எதுக்கு ஃபங்க்ஷன் போகிறதுக்கு முகத்தை சுழிச்சிக்கிற? அங்கே போனால் நல்லா பிரியாணி, சிக்கன், சப்பாத்தி நல்லா வெரைட்டி சாப்பிட்டு வரலாம்டா. ஆமாண்ணா, நீ சொல்கிறதும் கரெக்ட் தான். ஃபங்க்ஷனுக்கு போனால் வெரைட்டியாக சாப்பிடலாம். சரிடா டேனியல், அலெக்ஸ், ரயன், நான் போயிட்டு வரேன். நாளைக்கு பார்ப்போம். எனக்கு என்னமோ நீங்கள் சொல்கிற மாதிரி தான் இருக்கும்னு தோணலை. ஏதோ பெருசாக ஒரு விஷயம் இருக்கிற மாதிரி தான் தெரியுது. சரிடா, யாருக்காவது ஏதாவது பிரச்சனைனா நம்ம சீக்கிரம் சிக்னலை அனுப்புங்க. நான் உடனே ஓடி வந்துடுறேன். குட் நைட் ஃப்ரெண்ட்ஸ். டேனியலின் வீடு. என்னம்மா சொல்றீங்க? விளையாட போகக்கூடாதா? ஆமாண்டா, சைனால இருந்து ஏதோ கொரோனா வைரஸாம். கொஞ்சம்
கொடிய நோய் போலதான் இருக்கு. நீங்க சின்ன பிள்ளைங்களாச்சே, கொஞ்சம் பத்திரமா இருக்க சொல்றோம், அவ்வளவுதான். மா, அது சைனால தான் இருக்கு. அதுக்கு நாங்க விளையாட போக கூடாதுன்னு சொல்றீங்களே. அது சைனால இல்லடா, சைனால இருந்து நம்ம இந்தியாவுல பரவ தொடங்கிடுச்சு. அதனாலதான் லாக்டவுன் போட போறாங்களாம். நம்ம எல்லாரும் கொஞ்சம் பத்திரமா இருக்கணும்ல. கொஞ்ச நாள் வீட்டுல உட்காந்து நல்லா படி. இனிமேல் விளையாட போக முடியாதா? படிக்க வேற சொல்றாங்க. நம்ம சீக்ரெட் மீட்டிங்கை போட்டுற வேண்டியதுதான். நால்வரும் அவர்களது சீக்ரெட் மீட்டிங் போட தயாராகிறார்கள். என்னடா இப்படி ஆகி போச்சு? ஸ்கூலுக்கும் போக முடியாதா, விளையாடவும் முடியாதா? அப்ப நம்ம என்ன தாண்டா செய்யறது வீட்டில் உட்காந்து? டேய், எனக்கு இதில் ஒரு ரொம்ப சந்தோஷமா இருக்குடா. ஸ்கூலுக்கு போவேனா, ஆனால் விளையாடக்கூடாதுன்னு சொல்கிறாங்களே, அதுதான் கொஞ்சம் கஷ்டமா இருக்குடா. அதெல்லாம் விடுங்களா, ஒரு நாளைக்கு 2 நாள் குளிக்க சொல்கிறாங்க, ஏதோ சானிடைசரா அதை வச்செல்லாம் கை கழுவ சொல்கிறாங்க. இதெல்லாம் நடக்கிற காரியமா? பட்டி, உன் சோப் என்ன ஸ்லோவா? இந்த மாதிரி நம்ம வாழ்க்கை ஆயிடுச்சேடா. சரிடா, நம்ம புலம்புறதை விட்டுட்டு அடுத்தது என்ன செய்வோம்னு பார்ப்போம். டேய், அங்க பாருடா, இன்னும் ஆட்டம் ஆடினது பயங்கரமான ஆளா இருக்கும் போல. சரி, நம்ம எதுவும் தள்ளியே இருப்போம். நம்ம வேற சானிடைசர் போடல. டேய், எல்லாரும் சொல்லுவாங்கல்ல, சின்ன பசங்க என்ன வேண்டும்னாலும் கிடைக்கும்னு. நம்ம எல்லாரும் சேர்ந்து வேண்டுவோம்டா, கடவுள்கிட்ட இந்த கொரோனா இந்த சீக்கிரமாக உலகத்தை விட்டே போயிடணும்னு. டேய், எங்கேயாச்சும் திரும்பி பாருங்கடா, யாராவது வந்திருக்காங்களான்னு. அப்பா அம்மா யாராச்சும் வந்துட்டாங்களா என்ன? டேய், நம்ம கடவுள்கிட்ட வேண்டியிருக்கோம்ல, அதான் யாராச்சும் அவர் அனுப்பியிருக்காரா இல்லை கடவுளே வந்திருக்காரான்னு பார்க்க சொல்கிறேன். டேய், அவங்க தானே ஏஞ்சல்? ஆமாடா, ஆமா, எல்லாரும் எழுந்து நில்லுங்க. கடவுள் நம்மகிட்ட ஏதாச்சும் சொல்லியாங்க சார்? நம்ம கொரோனா வைரஸ் இந்த உலகத்தை விட்டே போயிடுமா? உங்ககிட்ட ஏதாச்சும் ஐடியா இருக்கா? சீக்கிரம் நம்ம அப்பா வந்துட்டு போகிறாங்க. அஞ்சாறு பொறுமையோடு அடுத்தவர்களுக்கு உதவுங்கள். குடும்ப உறவுகளை பலப்படுத்துங்கள். நம்பிக்கையோடும் எதிர்நோக்கோடும் பிறக்க போகும் மாபெரும் மகிழ்ச்சியூட்டும் நற்செய்திக்காக அவரோடு காத்திருங்கள். இந்த செய்தியை உங்களுக்கு அறிவிக்கவே நான் கடவுளிடமிருந்து புறப்பட்டு வந்தேன். ஜேவியர், ஏனையா? ஹே, சாரிடா, ஏதோ ஸ்கூலில் பாடம் நடத்துகிற மாதிரி இருந்துச்சு. என்னடா, கடவுள்கிட்ட வேண்டுனா ஏதாவது பதில் கிடைக்கும்னு பார்த்தா இன்னும் குழப்பமாயிருச்சு. என்ன பண்ணுறதுன்னு கூட தெரியல. இப்படியே போனால் நம்ம வீட்டை விட்டு வெளியே வர முடியாத சுச்சுவேஷன் ஆயிரம் போல இருக்குடா. சரிடா, இன்னைக்கு இந்த மீட்டிங்கை க்ளோஸ் பண்ணிப்போம். நாளைக்கு எல்லாரும் வந்து யோசிச்சுட்டு வாங்க. நம்ம அம்மா அப்பா யாராச்சும் பார்த்துட்டாங்கன்னு வச்சுக்கோ, அப்புறம் மீட்டிங்கே போட முடியாமல் ஆகிடும். சரிடா, எல்லாருக்கும் வீட்டுக்கு ஓடிடலாம் வாங்க. ஒரு மாதத்திற்கு பிறகு ஏய், வாங்கடா வாங்கடா, எனக்கு ஒரு நல்ல ஐடியா இருக்கு. சொல்லுடா, அதுதானே காலையிலேயே ஓடோடே வந்திருக்கோம். எல்லாரும் அவங்கவுங்க வீட்டில் இருக்கிற சானிடைசர் அப்புறம் இந்த வேப்பிலை எல்லாம் எடுத்துட்டு வாங்கடா. வேர்க்கடலையா? எப்போ பார்த்தாலும் சாப்பாடு சாப்பாடு. இவன் வேற ஒரு பக்கெட்ல அதெல்லாம் கலக்கி அந்த கொரோனா வர நேரத்தில் அது மேலே தூக்கி அடிச்சிடும். அது துண்டக்கான துணியக்கான நோடி போயிடும். ஆமாம், நம்ம எப்படி கொரோனா தேடுவோம்? எங்கே நம்ம போய் கண்டுபிடிப்போம்? டேய், இந்தாங்கடா சானிடைசர். ஃபர்ஸ்ட் நம்ம பத்திரமா இருக்கலாம், அப்புறமா உலகத்தை காப்பாற்றலாம். ஏய் கொரோனா, இங்க வா, உனக்கு நாங்கள் ஒரு கிஃப்ட் வச்சிருக்கோம். ஏய், எல்லாரும் ரெடியாக இருக்கடா. நம்ம இப்போ சேர்ந்து ஒரு மோட்ரு ஒன்று பண்ண போகிறோம். அந்த பக்கெட்லாம் ரெடியாக இருக்காடா? டேய், நீ கத்தியே நம்மளை மாட்டி விடாதடா. டேய், சின்ன பசங்க மாதிரி விளையாட்டு இருக்கீங்க. இந்த சானிடைசர்லாம் என்னை அழிக்க முடியாது. ஆனால் உங்ககிட்ட இருந்து என்னை தள்ளி வைக்க மட்டும்தான் முடியும். நீங்கள் உங்களால் ஆனதை பார்த்துக்கோங்க, மற்றதை நான் பார்த்துக்கிறேன். டேய், என்னடா இப்படி பேசிட்டு போகுது? ரொம்ப தைரியம் தான்டா அதுக்கு. நம்மளால எதுவும் பண்ண முடியாதுன்ற திமிர்றான்.
பார்த்துட்டு டிவி முன்னாடி உட்காந்துருக்கிறேன். கொஞ்சம் ஆன்லைன் கிளாஸ் கவனிடா. அம்மா அவங்க எனக்கு தெரிஞ்சது தான் சொல்லி தராங்க, ஒரே போர் அடிக்குதுமா. ஏன் தான் இப்படி இருக்கிறது எனக்கு சுத்தமா தெரியல. நீ உடனே இப்போ என்னை பார்க்காத, உன் வேலையை போய் சண்டை போட ஆரம்பிச்சிட்டேன். அவர்கள் நால்வரும் ரகசியமாக சந்திக்கிறார்கள். சும்மா வீட்டிலேருந்து எஸ்கேப் ஆகி வரதுக்குள்ள ரொம்ப கஷ்டமாக இருக்கிறான். சண்டே கிளாஸ் பார்க்க சொல்கிறாங்க, ஆன்லைன் கிளாஸ் அட்டன் பண்ண சொல்கிறாங்க, எக்ஸாம் டெஸ்ட்டு ஹோம்ஒர்க்கு. இப்படியே கணக்கெடுக்குது. ஆமாண்டா. சரி, ஏதாச்சும் பிளான் பண்ணிக்கலாம். நியூஸ் எல்லாம் பார்க்குறீங்க தானே? நம்ம சென்னையில் நிறைய கொரோனா கேஸ் இருக்காமே, கொஞ்சம் பயமாக தான் இருக்குது. நான் நியூஸ் பார்த்தேன்டா, கொரோனா ரொம்ப நாள் வெயிலில் உயிர் வாழ முடியாதான். நம்ம கொரோனாவை இந்த மே மாதம் வெயிலில் வச்சு செஞ்சிட வேண்டியது தான். ட்ரை பண்ணுவோம். அந்த கொரோனா இங்கே தான் எங்கேயாச்சும் சுற்றிட்டு இருக்கோம். டேய் இங்கே பாருங்கடா, அங்கே இருக்கா அந்த கொரோனா. வாங்க அதுக்கிட்ட ஏதாவது பேச்சை போட்டு டைவர்ட் பண்ணி எப்படியாவது வெயில நிற்க வைப்போம். வாங்க வாங்க, அது யாருக்கு பின்னாடியாவது போயிட போகுது. என்னாச்சு? சானிடைசர் மாஸ்க் எல்லாம் போட்டு என்னை பார்க்க வந்திருக்கீங்க போல. ஆமாம் கொரோனா, எங்கள் ஸ்கூலில் உங்களை பற்றி கட்டுரை எழுத சொல்லியிருக்காங்க, அதான் உங்கள்கிட்ட கேட்டு போகலான்னு வந்தோம். ஓஹோ, அப்படியா? சொல்றேன், கேட்டுக்கோங்க. ஏண்டா இவ்வளோ நேரம் ஆச்சு, இன்னும் அவனுக்கு ஒன்றும் ஆகலை, நமக்கு தான் உடம்பெல்லாம் எரியுது. தேங்க்ஸ் கொரோனா, இதை வச்சு ஒரு படமே எடுக்கலாம். டைம் ஆச்சு, நாங்கள் கிளம்புறோம். நீங்க சானிடைசர் போடலன்னா நானும் உங்க கூடயே வந்திருப்பேன்டா. பரவாயில்ல கொரோனா, இன்னொரு நாள் பார்ப்போம். சொல்லாமல் வீட்டுக்கு யாராச்சும் கூப்பிட்டு வந்தா அம்மா அப்பா இப்போ திட்டுவாங்க. இந்த பிளான் போச்சா? ஆமாடா, அதை அழிக்கவே ரொம்ப கஷ்டமாக இருக்குது. டேய் டைம் ஆயிடுச்சா, வீட்டில் நம்ம தேட போகிறாங்க, நாங்கடா ஓடிடலாம். பல மாதங்களுக்கு பிறகு டைம் போகிறதே தெரியலடா. மே மாதம் பார்த்தது இப்போதான் அவங்க எல்லாரையும் பார்க்குறேன்டா. ஆமாண்டா, ஆனால் அந்த கொரோனா அவங்க சொந்தக்கார எல்லாரும் கூட்டிகிட்டு வந்துட்டாங்க. நம்ம சின்ன பசங்களை நம்மளால் ஒன்றும் பண்ண முடியல. 8 மாதம் வீட்டிலே இருந்துட்டோம்டா. இந்த மாதம் வேற தீபாவளி வருது. ஏதாச்சும் ஒரு பிளான் நம்ம எக்ஸிக்யூட் பண்ணுவோம். என்ன பிளானு? ஓடுற மாதிரிலாம் எந்த பிளானும் சொல்லாதீங்கடா, என்னால் முடியாதுடா. என்னாச்சுன்னா கால் எதாவது அடிபட்டுருச்சா என்ன? இல்லைடா, அம்மா தீபாவளிக்கு லட்டு செஞ்சாங்களா, நிறைய சாப்பிட்டேன், அதனால ஓட முடியல. இவன் ஒருத்தன். டேய் கான்சென்ட்ரேட். தீபாவளிக்கு நம்ம நிறைய பட்டாசு கொளுத்துறோம், கொரோனாவை இங்கே இல்லாத மாதிரி பண்ணுறோம். சரிடா, நம்ம லாஸ்ட் பிளானை ட்ரை பண்ணுவோம். ஐயோ என்னடா இது, கொரோனாவே இங்கே விளையாடிட்டு இருக்கு. அதுக்கு முன்னாடி நம்ம தோற்று போயிட்டோம்டா. வாங்க போய் ஒரு இடத்துல உட்காருவோம். எனக்கு என்னவோ ரொம்ப மனசு கஷ்டமாக இருக்குது. பிள்ளைங்களா, என்னாச்சு ஏஞ்சல், தீபாவளி கொண்டாட வந்தீங்களா? இல்லை இல்லை, நீங்கள் எல்லாரும் என்ன பண்ணுறீங்கன்னு பார்க்கலாம். நாங்கள் ரொம்ப சேடாக இருக்கோம் ஏஞ்சல். மறுமுறையில் போகாதீர்கள், கடவுள் உங்கள் அருகில் இருக்கிறார். என்ன சொல்கிறீங்க? ஆனால் கடவுள் எங்களை இந்த கொரோனாவை அடிக்க ஒரு ஹெல்ப்பும் பண்ணலையே. இங்கே வாங்க எல்லாரும். இயற்கை பேரழிவுகள் கடவுளுடைய பாட்டில் நிகழ்கின்றன. ஒளியை படைத்தும் இருளையும் உண்டாக்கியவர் அவரே, சமாதானத்தையும் படைத்து தீங்கையும் உண்டாக்கியவர் அவரே. அப்போ கடவுள் தான் அப்படி பண்ணாங்களா? இறப்பு மற்றும் பேரிழவை அடுத்து எல்லாம் வல்ல மற்றும் எல்லாம் அறிந்த நம் கடவுளை எவ்வாறு நல்லவராகவும் அன்பானவராகவும் கருத முடியும் என்பதை புரிந்து கொள்ள நீங்கள் போராடுகிறீர்கள். பழைய ஏற்பாட்டில் பல பேரழிவுகளை நாம் பார்க்கிறோம். கடவுள் தம் மக்கள் தம் பாவ வழிகளிலிருந்து மனம் திரும்ப இயங்குகிறார். நாங்கள் என்ன பாவம் பண்ணோம்?
நீங்கள் இந்த உலகத்தை மீட்க நினைத்தது பாராட்டத்தக்க செயலே ஆகும். ஆனால் உங்கள் கடமைகளை நீங்கள் செய்யாவிட்டால் அது பாவமாகும். நம் முன்னோர்கள் செய்த பாவத்தினால் நாம் துன்புறுகிறோம். இப்பொழுது நீங்கள் என்ன செய்ய வேண்டும் என்றால், உங்கள் வாழ்க்கையில் பாவத்தை விலக்கி வாழ்ந்து காட்டுங்கள். உங்கள் தலைமுறைகளை பேரிழவுக்கு உட்படுத்தாதீர்கள். நான் உங்களுக்கு ஒரு ரகசியம் சொல்கிறேன். கீழ்ப்படியாமை எல்லா பாவங்களுக்கும் ஆணிவேராகும். சிறு பிள்ளைகளாகிய நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் கீழ்ப்படிதலை நிலையான பரிசாக வைத்துக் கொள்ளுங்கள். அப்போ எல்லாமே இந்த உலகத்தை காப்பாற்ற முடியுமா? ஆம், கண்டிப்பாக முடியும். எந்த ஒரு பேரழிவுக்கு இடையிலும் கண்டிப்பாக ஒரு நம்பிக்கை இருக்கும். அந்த நம்பிக்கையை தேடி பற்றி கொள்ளுங்கள். அடுத்தவருக்கு நீங்கள் நம்பிக்கையாக இருங்கள். அவர்கள் கேட்கும் உதவியும் கேட்க உதவியும் செய்து கொள்ளுங்கள். பிறருக்கு துன்பம் விளைவிக்கும் எதையும் செய்யாதீர்கள். எவ்வாறு ஒரு சிறிய தனி நோவாவின் நம்பிக்கைக்கு ஊக்கமளித்ததோ அதுபோல இப்பேரிழிவின் இடையில் இயேசுவின் பிறப்பே நமது நம்பிக்கையாகும். Thank you so much, Vasudha. Thank you so much. ஏதோ ஒன்று கடைசியில் ஒன்று கற்றுப்பாங்கன்னு சொன்னேன். அவங்க என்ன கற்றுக்கிட்டாங்கன்னு புரிஞ்சுதா குழந்தைங்க? புரிஞ்சுதா? இது ஒரு கேள்வியாக வச்சுக்கலாம். அப்படிலாம் சொல்வீங்களான்னு பார்ப்போம். என்ன கற்றுக்கிட்டாங்கன்னு புரிஞ்சுதா தம்பி? நான் நினைச்சு மாட்டலடா தம்பி. அழகா சொன்னேன். கரெக்டான வெரி குட், வெரி குட். ஆக்சுவலி ரொம்ப வருஷம் முன்னாடி கிடையாது, நானும் ஒரு கேட்டகரி ஸ்டூடெண்டாக இங்கே இருக்கும்போது என்னோட டீச்சர் வந்து எனக்கு சொல்லிக் கொடுத்தது என்னன்னா, இந்த உலகத்திலேயே முதல் பாவம் அப்படின்னு சொல்றது கீழ்ப்படியாமை தான். அதை நம்ம எல்லாத்தையுமே கரெக்ட் பண்ணிட்டோம்னா அதுதான் பேசிக். அது கரெக்ட் ஆயிடுச்சுன்னா மற்ற எல்லாமே வந்துடும். அப்போ பெற்றோர்களாகிய நீங்கள் ஆக போகிறவர்கள் எல்லாருமே தன் குழந்தைகளுக்கு கீழ்ப்படிதலை கற்றுக் கொடுங்க. அதுதான் ஒரு முக்கியமான விஷயம். ஓகேவா தம்பி? அவங்க பாருங்க பிரைட்டா இருக்காங்க. வெரி குட், வெரி குட். எஸ். அடுத்தது, நாங்கள் எப்பவுமே இனிப்பு வந்துட்டு ஒரேடியா திணிக்க கூடாதுல்ல, அதனால கொஞ்சம் கொஞ்சமா கொடுப்போம். அடுத்தது ஒரு கேரல்ஸ் பாடுறதுக்கு வராங்க. வாங்க வாங்க வாங்க.
தவில் பாட்டி சந்தங்களை சேர்த்து சங்கமல வண்டுறங்க சிந்து பாடுவோம். மங்களங்கள் பொங்க நெஞ்சமதி வந்த தங்கச்சுடர் மன்னவரை தானாட்டுவோம். சங்க தவில் பாட்டி சந்தங்களை சேர்த்து செங்கமல வண்டுறங்க சிந்து பாடுவோம். மங்களங்கள் பொங்க நெஞ்சமதி வந்த தங்கச்சுடர் மன்னவரை தானாட்டுவோம். தூங்கும் விழிகள் மொழி காணவே இங்கு கதிரவன் உருவானதே. இங்கு மனங்களில் உணாகவே தங்கி வாழ்ந்திட உயிரானதே. வங்க கடலே குங்குமமுதே இன்ப மழையே ஆராடிரோ. வங்க கடலே குங்குமமுதே இன்ப மழையே ஆராடிரோ. சின்னஞ்சிறு வந்த மலர்வாளன் அன்னை அறிந்தெழுந்த தேவன் விண்ணுலக மண்ணுலக வேதன் என்னிலிருந்து மலர்ந்தராஜன். பிறந்த நாள் இன்று பிறந்த நாள் பாலன் பிறந்த நாள். பிறந்த நாள் இன்று பிறந்த நாள் பாலன் பிறந்த நாள். Happy Christmas to you. Merry Christmas to you. Happy Christmas to you. Merry Christmas to you. இப்போ வரப்போற பாட்டு ரொம்ப லைவ்லியா இருக்க போது, அதனால நீங்க எல்லாரும் சேர்ந்து கைத்தட்டி மகிழ்ந்து அவங்களோட சேர்ந்து பாடுங்க. ஓகேவா? எஸ். மனிதனாக பிறந்தவர் மண்ணுலகில் பிறந்தவர் இம்மானுவேல் என்னோடு இருப்பாரே. பாசமாக வந்தவர் பகிர்ந்து வாழும் இயேசு இம்மானுவேல் என்னோடு இருப்பாரே. மனிதனாக பிறந்தவர் மண்ணுலகில் பிறந்தவர் இம்மானுவேல் என்னோடு இருப்பாரே.
பெரியவர்களே, இனிமையான மாலை பொழுதிலே உங்கள் அனைவருக்கும் கிறிஸ்மஸ் பெருவ நல்வாழ்த்துக்களையும் புத்தாண்டு வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். சகாய மாத பகுதினாலே நல்லா பண்ணுவீங்கன்றது எனக்கு தெரியும். ஏன்னா திருப்பலி சிறப்பிக்கின்ற போது கூட நீங்கள் மிக சிறப்பாக சிறப்பிப்பீர்கள். நான் அறிந்த ஒன்று என்னுடைய அனுபவத்தின் வாயிலாக நான் சொல்லுகின்றேன். அதனால் வரும்போது ஒரு சிலர் இது எங்கள் பகுதி, இது எங்கள் பகுதி அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதனால் நீங்கள் சொல்லாமலே உங்களுடைய நிகழ்ச்சி, உங்களுடைய வருகை என்னவென்று அறிந்து கொள்ள முடிகிறது. கிறிஸ்மஸ் ஏன் கொண்டாடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு நான் கேட்ட கேள்வி கேட்டேன்னா நீங்கள் பலவிதமான பதில்களை வைத்திருப்பீர்கள். கிறிஸ்மஸ் உடைய விழாவை ஒட்டி நாம் ஏழை எளியவர்களுக்கு நாம் தானம் செய்கின்றோம், தர்மம் செய்கின்றோம். உடை இல்லாதவர்களுக்கு உடை கொடுக்கின்றோம், உணவில்லாதவர்களுக்கு உணவு கொடுக்கின்றோம். அதை ஏன் நம்ம செய்கிறோம்? யாராவது சொல்ல முடியுமா? கிறிஸ்மஸ் அதனுடைய நினைவாக நாம் ஏழை எளியவர்களுக்கு உதவி செய்கின்றோம். யாராவது சொல்லுங்க. அந்த அம்மா கேட்டால் மட்டும் எல்லாம் சொல்கிறீங்க, நான் கேட்டால் சொல்ல மாட்டீங்க. சரி, அப்புறம் 2-3 பேர் யாராவது சொல்லலாம். சரி, ஓகே. இயேசுனுடைய வருகையானது புரட்சியை ஏற்படுத்தக்கூடிய வகையில் அது அமைந்தது. அடிப்படை தேவைகளை பூர்த்தி செய்யக்கூடிய ஒன்றாக இருந்தது. ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் என்று சொல்வார்கள். ஃபண்டமெண்டல் ரைட்ஸ்: உணவு, உடை, இருப்பிடம். அவர் ஏழையாக பிறந்ததால், எளிமையாக பிறந்ததால் நாம் ஏழை எளியவர்களுக்கு உதவி செய்யவில்லை. மாறாக அந்த அடிப்படை தேவைகளை பூர்த்தி செய்யக்கூடியவராக அவர் வந்ததாலேயே நாம் ஏழை எளியவர்களுக்கு உதவி செய்கின்றோம். அவர் எங்கே பிறந்தார்? மாட்டுத் தொழுவத்தில் பிறந்தார். இருப்பிடம் இல்லாதவர்களுக்கு இருப்பிடமாக அவர் வந்திருக்கின்றார். ஆங்கிலத்தில் அந்த மாட்டு தொழுவத்தை ஸ்டேபிள் என்று சொல்வார். எனவே நிரந்தரமாக இருக்கக்கூடிய ஒரு இருப்பிடமாக இறைவன் நமக்கு வந்திருக்கின்றார். அதே போன்று உடை இல்லாதவர்களுக்கு உடையை அளிக்கக்கூடிய அடிப்படை தேவையை பூர்த்தி செய்யக்கூடிய ஒருவராக அவர் வந்திருக்கிறார். அவர் கிடைத்திருந்த துணியானது கந்தல் ஆடை, சோடலிங் குளோத் என்று ஆங்கிலத்தில் சொல்வார். எனவே ஒரு அரசருக்கு உடுத்தக்கூடிய உடை எப்படிப்பட்டதாக இருக்கும் என்பது நமக்கு தெரியும். ஆனால் அரசராக பிறந்த அவர் எளிமையான ஆடையை அவர் அணிந்தவராக இந்த மண்ணுலகிலே வந்தார். கந்தல் ஆடை எதுக்கு நம்ம யூஸ் பண்ணோம்னா துடைக்கிறதுக்கு, பெஞ்சு துடைக்கிறதுக்கு, சேர்ஸ் துடைக்கிறதுக்கு யூஸ் பண்ணுவோம். அதைத்தான் அவர் மீது புரிந்து கிடந்ததை விவிலியமானது கூறுகின்றது. அதே போல் அவர் உணவாக வந்தார். அங்கே தீவன தொட்டிலே அவரை கிடைத்திருந்தார்கள். தீவன தொட்டியானது ஆடு மாடுகள் தேடி வந்து உண்கின்ற ஒரு இடம். எனவே அவர் நமக்கு உணவாக வந்திருக்கின்றார். அந்த உணவைத்தான் நற்கருணையே நல்ல கருணையாக நாம் அதை உட்கொள்கின்றோம். நல்ல கருணை, நற்கருணை இலக்கண குறிப்பு நீங்கள் தமிழை நல்லா படிச்சிருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். நற்கருணை என்றால் நல்ல கருணை, மிக கருணை மிக்கவராக இந்த மண்ணுலகிலே அவர் வந்தார். எனவே இயேசுனுடைய பிறப்பானது ஒரு புரட்சியை ஏற்படுத்தக்கூடிய வகையில், அனைவருக்கும் தேவையை பூர்த்தி செய்யக்கூடிய வகையில் அது அமைந்தது. அதனால்தான் அவருடைய பிறப்பு விழாவை மிக சிறப்பாக கோலாகலமாக நாம் கொண்டாடுகின்றோம். ஒரு சிலருக்கு அவருடைய பிறப்பானது மகிழ்ச்சியை தரக்கூடியதாக இருந்தது. ஒரு சிலருக்கு அமைதியை தரக்கூடியதாக இருந்தது. ஒரு சிலருக்கு நம்பிக்கையை தரக்கூடியதாக இருந்தது. அதுதான் இன்றைய சகாய மாத பகுதியிலே நாடக வழியாக நம்பிக்கையின் வருகை பற்றி அவர்கள் நடித்து காட்டினார்கள். எனவே நம்பிக்கையை தரக்கூடியதாக இருந்தது. எனவே வருகின்ற நாட்களில் இப்படிப்பட்ட கிறிஸ்மஸ் பெருவிழாவை அர்த்தமுள்ள விதத்தில் அடிப்படை தேவைகளை பிறருக்கு கொடுக்கக்கூடிய வகையில் நம்முடைய வாழ்வை அமைத்துக்கொள்ள நான் உங்களை வாழ்த்துகின்றேன். இந்த 6 கிறிஸ்மஸ் கேரல்ஸ் நிகழ்வு ஒவ்வொரு பகுதி வாரியாக வருகின்ற போது உங்களுக்காக சின்னது ஒரு கிறிஸ்மஸ் மெசேஜ் செய்தியை தருவதற்காக எனக்கு வாய்ப்பு கொடுத்த பங்கு தந்தை அவர்களுக்கு என்னுடைய நன்றிகளும் பாராட்டுகளும் மனமார்ந்தத்துடன் தெரிவித்துக் கொள்கின்றேன். நன்றி. Thank you.
தேங்க்யூ ஃபாதர், தேங்க்யூ ஸோ மச். சரி, ஒரு கொஸ்டின் கேட்போமா? கேட்போமா? தலையை ஆட மாட்டேங்குது, வாய் வாசைய மாட்டேங்குது, லைட்டு கம்மியா இருக்கு, எனக்கு பிரச்சனை இருக்குல்ல அப்படிங்கா. கேட்போமா? கேட்போமா? இப்படி சொன்னா இப்படி சொல்லுவீங்க, அதான் இப்படி சொல்லி பார்த்தா அப்படி சொல்லுவீங்க. சரி, அடுத்த கொஸ்டின் என்னன்னா, ஏசப்பாக்கு என்னென்ன பேர் வச்சாங்க? ஏசப்பாக்கு என்னென்ன பேர் வச்சாங்க? ஏசப்பாக்கு என்னென்ன பேர் வச்சாங்க? ஏசு தானே வச்சாங்க. ஆனா அது கேள்வி இல்லை, எப்போ வச்சாங்கன்றதான் கேள்வி. அவங்க பிறந்து எத்தனை நாள்ல இருந்து வச்சாங்க, இல்ல எத்தனை மாசத்துல இருந்து வச்சாங்க, இல்ல எத்தனை வருஷத்துல இருந்து வச்சாங்க, எப்போ வச்சாங்க, அதான் கேள்வி. அங்கிள் சொல்லுங்க. 8ஆம் நாள் அவங்க. எஸ், ரைட் 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 ரைட். ஓகே, அவங்க ஆன்சர் சொன்னாங்க. கிளாப் தட்டுங்க ப்ளீஸ். ஓகே, இருட்டா இருக்கா வெளிச்சமா இருக்கா? என்னம்மா? எங்கம்மா? இது ஸ்டேஜ்லயா? ஸ்டேஜ்லடா, வெளியே அங்க. வானத்துல? வானத்துல வெளிச்சமா? யாரு இருக்கா? ஆடடடா, அந்த சைடு கொஞ்சம் நல்லா பயங்கரமா இருக்கு. நீங்க சொல்லுங்க, வானத்துல யாரு இருக்காங்க? அந்த கயிறு அந்த பக்கம் என்னன்னா அந்த பக்கம் ஆளுங்க இல்லை, இந்த பக்கம் அதோட டபுள் சைடு அங்க இருக்க ஆளுங்க. சொல்லுங்க, வானத்துல யாரு இருக்கா? சூரியனா நிலாவா? நிலா. அந்த நிலா ஒரு கவிதை. கருந்திரையில் வெண்மதியின் நடனம் அரங்கேறி இருக்கிறது இல்லையா? அங்க நிகழ்கிறது. அங்க இங்கே ஏதாவது நடக்கணும்ல, அதுக்கு இணையா நடக்க வேண்டாமா? வாங்க பசங்களா, கொடுங்க, காம்படிஷன் கொடுங்க, வாங்க வாங்க. Super, 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 super. பாடும் கீதம் கேட்கும் ராவில் மாணவரும் நாய் வாழ்த்தி பாடம் நாதன் ஸ்துதி கீதம். Happy Christmas, Merry Christmas, la 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 la. கண்டூதுரி
അങ്ങ് വിണ്ണിൽ മിന്നും ഒരു താരം വന്ന വാനിൽ കേട്ടു കാതിൽ വിണ്ണിൽ നിന്നും വാനദൂതർ പാടും നാദൻ രാഗം താരാജാലം ഏറ്റുപാടി സ്നേഹഗീതം നീലരാവിൽ ഉണ്ണിയേശു പിറന്ന ഈ ശാന്തരാത്രി കണ്ടു ദൂരെ അങ്ങ് വിണ്ണിൽ മിന്നും ഒരു താരം വന്നു വാനം തേനൂരും പൊഞ്ചി കാണാൻ ഉണ്ണിയെ കണ്ടു വണങ്ങാൻ പോയി ബെത്ലഹേമിൽ എന്റെ പാപം പോകാൻ നീതി മാർഗം കാട്ടാൻ വന്നു പിറന്നിതാരാവിതിൽ തൂകിടും രാത്രി കണ്ടോ ദൂരെ അങ്ങ് വിണ്ണിൽ മിന്നും ഒരു താരം വന്നു വാനിൽ കേട്ടു കാതിൽ വിണ്ണിൽ നിന്നും വാനദൂതർ പാടും നാദൻ രാഗം താരാജാലം ഏറ്റുപാടി സ്നേഹഗീതം നീലരാവിൽ ഉണ്ണിയേശു പിറന്ന ഈ ശാന്തരാത്രി കണ്ടു ദൂരെ അങ്ങ് വിണ്ണിൽ മിന്നും ഒരു താരം വന്ന വാനിൽ ഒരു താരം വന്ന വാനിൽ. അടിപൊളി ഷെബിൻ, വളരെ നന്ദി. ஓகே, அடுத்தது ஒரு கேள்வி இடையில மிஸ் ஆயிடுச்சு. அதாவது ஸ்கிட் பண்ணாங்கல்ல, அதுல ஒரு வானதூதர் வந்தார் இல்லையா? ஒரு வானதூதர் வந்தாங்களா? அந்த வானதூதருடைய பேர் என்ன? ஏஞ்சலா? யாருடா? யாரு யார் வந்தா? யாரு மெசஞ்சர் ஆஃப் காட்? யாருமா? கேப்ரியல். வெரி குட், வெரி குட். ஆனா அது கொஸ்டின் இல்லை, சரியா? அந்த கேப்ரியல் அப்படின்ற பேர், எபிரேய பேருக்கு என்ன அர்த்தம்? சொல்லுங்க. ஐயோ, லைட் கம்மியா இருக்கிறாங்களே, தெரிய மாட்டீங்களே. சொல்லுங்க, யார் சொல்றீங்க? யாரு? முன்னாடி வாங்க பாப்போம். லைட் தெரியல. சோ யாருக்காவது ஆன்சர் தெரிஞ்சவங்க தயவு செய்து முன்னாடி வாங்க. கேட்கல கேட்கல. பிரைம் மினிஸ்டர் வாய்ஸ் கேக்குது, ஆனா எங்க இருக்கீங்க தெரியல. சொல்லுங்க மிஸ். God's messenger, அது ஒண்ணு. ஆனா அதுக்கு எபிரேய ஒரு அர்த்தம் இருக்கு, எபிரேய பேருக்கு ஒரு அர்த்தம் இருக்கு. அது என்னது? கரெக்டா? God's messenger is right. ஆனா ஒரு உண்மையான மீனிங் இருக்கு. சொல்லிட்டா யாருக்கும் தெரியலையோ? God is my strength அப்படிங்கிறது தான் அதோட மீனிங். தமிழ்ல கடவுள் என் பலம். பலம். ஓகே, ரெடி? ஸோ அடுத்தது, இந்த கொரோனா அப்படின்னு ஒரு விஷயம் இங்கே வந்ததுனால எல்லாரும் ஒரே என்ன சொல்றது, வீட்டில் பொழுதுபோக்கா உட்காந்து டிவி பார்ப்போம். முன்னாடி இப்போ டிவியே வாழ்க்கைன்ற மாதிரி ஆயிடுச்சு, லேப்டாப், செல்ஃபோன் அந்த மாதிரி ஆயிடுச்சு. சர்ச்சுக்கு வரணும்னு சொல்லும்போது நம்மளாலே பயம் ஒரு பக்கம் இருந்தாலும் சோம்பேறித்தனம் அப்படின்னு ஒரு இது வரும். பயம் தவிர மற்றது எத்தனையோ விஷயம், கல்யாணத்துக்கு அங்கே இங்கே எல்லாம் போகிறோம். ஆனால் கோயில் அப்படின்னு வரும்போது நம்ம யாரையுமே அவ்வளோ இன்வால்மெண்ட் ஆகிறதில்லை. அந்த ஒரு விஷயம் மாறணும், திருப்பலியின் மேன்மையை நாம் புரியணும் அப்படின்றதுக்காக இயேசுவின் பாடுகள், மரணம் மற்றும் உயிர்ப்பின் அருள் அடையாளமே திருப்பலியாகும். திருப்பலியின் மேன்மையை நமக்கு எடுத்துக்காட்ட ஒரு சின்ன வீடியோ. ஓகே, பாப்போமா?
விடியற்காலையிலேயே தனது அரண்மனையில் கூட கட்டளையிட்டார். ஆனால் இளவரசரான டியூக் ஆஃப் ஃப்ளோரிடா தினசரி திருப்பலியில் பங்கு கொள்வதை வழக்கமாக கொண்டிருந்ததால் காலதாமதமாக அரசவைக்கு செல்ல நேர்ந்தது. அரசவை கூடியும் இளவரசர் வராததை கண்ட பேரரசர் சபையினர் அனைவரையும் நோக்கி, தாமதமாக வரும் இளவரசருக்கு யாரும் வணக்கம் செலுத்தக்கூடாது என்று கூறினார். சிறிது நேரம் கழித்து இளவரசர் அரசவைக்கு நுழையவே அனைவரும் அமைதியாக இருந்தனர். பேரரசரும் எழுந்து இளவரசருக்கு வணக்கம் செலுத்தினார். சபையினர் அனைவரும் வியப்பில் ஆழ்ந்தனர். தன் நிலை உணர்ந்த அரசன் சபையினரை நோக்கி, இளவரசருடன் வானதூதர்கள் வருவதை யாரும் காணவில்லையா? வானதூதர்கள் அரசவைக்கு வரும்போது வணக்கம் செலுத்துவது முறைதானே என்று தன்னிலை விளக்கினார். திருப்பலியின் மகத்துவம் பற்றி கூறுவதை விட வானத்து விண்மீன்களையும் கடற்கரை மணல்களையும் கூட எண்ணிவிட முடியும் என்று புனித பொனவெந்தூர் கூறியுள்ளார். நாம் அனைவரும் திருப்பலி துவங்குவதற்கு சற்று நேரம் முன்பே வந்து நமது கவனச்சிதறல்கள், கவலைகள், பிரச்சனைகள் ஆகியவற்றிலிருந்து நம்மை விடுவித்து அமைதியை அருளும் தூய ஆவியை அனுப்பும்படி ஆண்டவரிடம் மன்றாட வேண்டும். பாவ மன்னிப்பு வழிபாடு நிகழும் போது நம் மனதின் ஆழத்திலிருந்து ஆண்டவருக்கு வருத்தம் ஏற்படுத்திய நம் எல்லா தவறுகளுக்காகவும் இறைவனிடம் மன்னிப்பு கேட்கும் போது திருப்பலியில் பங்கேற்கும் தகுதியை பெறுகிறோம். வானதூதர்களால் பாடப்படும் உன்னதங்களிய கீதத்தை திருப்பலியின் போது நாமும் பாடுகிற வாக்கியத்தை இறைவன் நமக்கு அளித்திருக்கின்றார். இத்தகைய ஒப்பற்ற வானவர் கீதத்தை நன்றி நிறைந்த மனதோடு பாடி இறைவனை போற்றி வாழ்த்தி ஆராதித்து மகிமைப்படுத்த கடமைப்பட்டுள்ளோம். வார்த்தை வழிபாட்டின் போது வாசிக்கப்படும் எல்லா வாசகங்களுக்கும் குருவானவரின் எல்லா மறைவுகளுக்கும் கவனமுடன் செயல்படுத்த வேண்டும். கடவுளின் வார்த்தை பலம் தராமல் திரும்பி வராது எனும் விவிலிய வார்த்தைக்கேற்ப அன்றைய வாசகத்தை நாம் திரும்ப திரும்ப தியானிக்கும் போது கடவுளின் வார்த்தை நம் வாழ்வையே மாற்றும். காணிக்கை வழிபாட்டின் நேரத்தில் நாம் நம்மையே இறைவனுக்கு காணிக்கையாக்க வேண்டும். நமது துன்பங்கள், வலிகள், எதிர்பார்ப்புகள், மகிழ்வுகள், சோகங்கள், மன்றாட்டுகள் அனைத்தையும் காணிக்கையாக்க வேண்டும். இந்நேரத்தில் நமது காவல்தூதர்கள் நமது காணிக்கைகளையும் மன்றாட்டுகளையும் ஆண்டவரின் திருப்பியிடம் கொண்டு செல்கின்றனர். திருப்பலியின் நல்லமையை உணர்ந்து திருப்பலிக்கு பல கருத்துக்களை எடுத்து வந்தவர்களின் காவல்தூதர்கள் மிகவும் மகிழ்ச்சியுடன் பொன் கோப்பைகளில் அவர்களின் கருத்துக்களை ஏற்றிச் சென்று ஆண்டவரின் திருமுன் காணிக்கையாக்குகின்றனர். திருப்பலியின் மிக மிக முக்கியமான தருணம் நற்கருணை வழிபாடு. இந்நேரத்தில் நமது கண்களால் காண முடியாத அதிசயங்கள் பல நடக்கின்றது. தூயவர் 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 என்னும் கீதத்தை நாம் பாடும்போது ஆயிரக்கணக்கான வானதூதர்கள், புனிதர்கள், இறைவனிடம் சென்ற நமது உறவினர்களின் ஆன்மாக்கள் ஆலயம் முழுவதும் குழுமி பக்தியுடன் கரம் குவித்து தலைவணங்கி முழங்கால் படியிட்டு நம்மோடு தூயவர் கீதத்தை தங்களது அழகிய குரலில் பாடுவார்கள். குருவானவர் அப்பத்தை கையில் எடுத்து இயேசுவின் வார்த்தைகளை கூறும்போது தெய்வீக ஒளி அவரைச்சும். இயேசு தமது உடலால் குருவை போர்த்தியிருப்பார். அத்தருணத்தில் நற்கருணை அப்பம் மிக பெரிதாகி அதிலிருந்து நம் ஒவ்வொருவரையும் தனிப்பட்ட விதத்தில் இயேசு பார்த்து கொண்டிருப்பார். அந்நேரத்தில் நாம் நிமிர்ந்து அவரோடு நமது பார்வையை ஒன்றிணைத்து அவரிடம் மன்றாட வேண்டும். நாம் ஆண்டவரை எவ்வளவு அதிகமாய் அன்பு செய்கிறோம் என்பதை சொல்லி ஆண்டவரை ஆராதிக்க வேண்டும். அந்நேரத்தில் வானதூதர்களும் புனிதர்கள் நெற்றி தரையில் படும்படி தலைகுனிந்து வணங்குவர். குரு திராட்சை ரசத்தை கையில் எடுத்து இயேசுவின் வார்த்தைகளை கூறும்போது விண்ணகத்திலிருந்து மின்னல் தோன்றி திருப்பியிடம் மட்டும் மிகுந்த பிரகாசமாகவும் மற்ற அனைத்து இடங்களும் இருளாகவும் மாறும். ஆண்டவர் இயேசு கற்றுத்தந்த ஜபத்தை கூறும் நேரத்தில் அதை நாம் முடிந்த அளவிற்கு முழு அன்புடன் சொல்ல வேண்டும். இந்த நேரத்தில் நம் வாழ்நாட்களில் நமக்கு மிகப்பெரிய துரோகம் செய்தவர்களை, நம் பகைவர்களையும் நம் மனதில் கொண்டு வர வேண்டும். இயேசுவின் திருப்பெயரால் நாம் அவர்களை மன்னித்து அவர்களுக்கு சமாதானம் அளிக்க வேண்டும். நமது உள்ளத்தில் சமாதானம் இல்லாத போதும், பிற குற்றங்களை மன்னிக்கவும் மறக்கவும் முடியாத போதும் நாம் சமாதானம் பெறுவதையும் தருவதையும் ஆண்டவர் விரும்புவதில்லை. குரு ஆண்டவரின் சமாதானம் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக என்று கூறும்போது நாம் நமது பகைவரை மன்னிக்கும் பட்சத்தில் ஆண்டவர் ஒரு பேரொழியாக வந்து நம்மை தழுவிக் கொள்கிறார்.
உண்மையான சமாதானத்தை நம் மனதில் நாம் உணரும்படி செய்கின்றார். குரு தன் நாவில் நற்கருணையை வைக்கும் பொழுது நாம் குருக்களுக்காக சிறப்பாக இறைவனிடம் மன்றாட வேண்டும். குருக்களுக்காக மன்றாடி அவர்களின் புனிதத்திற்கு உதவி செய்ய ஆண்டவர் விரும்புகின்றார். நாம் ஒவ்வொருவரும் தூய இதயத்தோடு நற்கருணையை நமது நாவில் வாங்கும் பொழுது இயேசு வெண் பொன்னிறம் கொண்ட ஒளிக்கீட்டாய் நம்முள் இறங்கி நம்மை சூழ்ந்து ஆற தழுவிக்கொண்டு மகிழ்கிறார். நற்கருணை வாங்கியவுடன் நமது தெய்வீக தன்மையை நமது மனித தன்மை அளவிற்கு குறைத்துக் கொண்டு அப்பத்தின் வடிவில் நம்மோடு வந்த இறைவனுக்கு நாம் நன்றி சொல்ல வேண்டும். அந்நேரத்தில் ஆண்டவர் நமது அன்பிற்காக ஏங்கி நிற்கின்றார். இறுதியாக குரு நமக்கு இறையாசை வழங்கும் போது சிலுவை அடையாளத்தை மிகுந்த பக்தியுடன் வரைய வேண்டும். இதுதான் நமது வாழ்வின் கடைசி ஆசை என்பதை போன்று மிகுந்த மரியாதையுடன் பக்தியுடன் சிலுவை அடையாளம் வரைந்து கொள்ள வேண்டும். திருப்பலி முடிந்த பிறகு அவசரமாய் போய்விடாமல் சிறிது நேரம் இறைவனோடு இருந்து மகிழ்ந்து வீடு செல்ல வேண்டும். நாமும் வல்லமைமிக்க திருப்பலியில் ஏழு பொழுதெல்லாம் பங்கெடுத்து அதன் பேருவரங்களை பெற்று இறை ஆசையை மூழ்கி திளைப்போமாக. திருப்பலியின் முக்கியத்துவத்தை மகத்துவத்தை நாம் அறிந்திருக்கிறோம். நம் ஆலயத்தில் தினசரி திருப்பலியை பங்கு பெற முயலுவோம். திருப்பலியில் பார்வையாளர்களாக இல்லாமல் பங்கெடுப்பவர்களாக மாறுவோம். நம் மீட்புக்காகவும் மரித்து உத்தரிக்கிற நிலையில் இருக்கிற நம் முன்னோர்களின் மீட்புக்காகவும் நம் சமூக மீட்புக்காகவும் தம்மையே கையளித்த இயேசுவை சந்திப்பதே திருப்பலி. அவ்வாறு அதை உணர்ந்து இறையாசை பெறுவோம். இன்னைக்கு யாரோட பர்த்டே? என்னோடது இல்லை, ப்ரோ பிரான்சிஸ். திருத்தந்தையனுடைய உடல் உள்ள ஆன்மீக ஆன்ம சுகத்திற்காக நம்ம 1 minute ஒரு சைலண்ட் ப்ரேயர் மனசார அவங்களுக்காக வேண்டிக்கலாம். 1 minute. Yes. Close your eyes and just pray.
தேங்க்யூ ஸோ மச். நம் பாசமிகு பக்ததந்தை அவர்களை வினாக்களுக்கு விடையளித்த நால்வருக்கும் பரிசளிக்க அன்போடு மேடை கலைக்கிறேன். யார் யார் பரிசு வாங்கியிருக்காங்கன்னா, பவித்ரா ஆண்டி, அன்னை தெரேசா ஆண்டியம், கை தட்டலாமே. எஸ், ஜோனா மரியா, அமல உற்பவ ஆண்டியம், மரிய வியானி, அன்னை தெரேசா ஆண்டியம் அண்ட் ஆண்டனி அங்கிள். நல்ல கை தட்டுங்க. வசதியா இவ்வளோதான் சாப்பிட்டு. சீசன் ஆஃப் லைட் அண்ட் ஹோப்ல பி த லைட், அதனால ஒரு சின்ன கேண்டில். தேங்க்யூ ஃபாதர், தேங்க்யூ ஸோ மச். You better watch out, you better not cry, better not pout, I'm telling you why. Santa Claus is coming now. Yes. So இப்போ Santa Claus இல்லாம எப்படி? So Santa Claus-ஐயும் வச்சு ஒரு டான்ஸ் ஆடி முடிச்சிடலாம். Yeah? அப்படியே சாண்டா கூட ஆடிட்டு அப்படியே ஸ்டேஜுக்கு வாங்க பாப்போம். கடைசியில் ஒரு செலிப்ரேஷன் மூட் வந்துச்சு. சந்தோஷம். ஓகே, அடுத்ததா ரொம்ப ப்ரொலாங் பண்ண வேண்டாம், அவ்வளோதான். ஸோ எல்லாரும் நன்றி, எல்லாருக்கும் ஒரு நன்றி சொல்றதுக்காக நம்ம பாலராஜ் அங்கிளை கூப்பிட்டுலாம். பாலராஜ், எஸ்.
எத்தனையோ வருடங்களுக்கு பிறகு இந்த வருடம் குளிரின் அளவு சரியானதாக உள்ளதாம் சென்னையில். எத்தனையோ வருடங்களுக்கு பிறகு கிறிஸ்மஸ் நட்சத்திரம் தெரிய போவதாம் வாணி. இப்படி பல அதிசயங்கள் நடக்கும் இந்த 2020ஆம் ஆண்டில் நடந்த கஷ்டமான நிகழ்வுகளை மறந்து அனைவரும் ஒன்றாக கிறிஸ்மஸ் விழா கொண்டாட அருள் தந்த இறைவனுக்கு நன்றி. அமைதியாய் இருந்தாலும் பங்கு மக்களின் மகிழ்ச்சியில் தன் மகிழ்வை வைத்து விழா ஏற்பாடுகள் செய்த நம் பாசமிகு பங்கு தந்தை அவர்களுக்கு எங்களது மனமார்ந்த நன்றிகள். விழா உரை நல்கி ஆசிர் அளித்த உதவி பங்கு தந்தை அவர்களுக்கு நன்றி. இவ்விழா சிறப்புற அமைய உதவிய அன்பிய ஒருங்கிணைப்பாளர்கள், பங்கு பேரவை உறுப்பினர்கள், சகாயமாதா பகுதி அன்பிய பொறுப்பாளர்கள் மற்றும் இறைமக்கள் அனைவருக்கும் மனமார்ந்த நன்றிகள். மேலும் அருமையான அனைத்து நிகழ்ச்சிகளிலும் பாடல்களிலும் பங்கேற்ற ஒவ்வொரு குழந்தைகள் மற்றும் சகோதர சகோதரிகளுக்கும் பயிற்றுவித்த பயிற்சியாளர்களுக்கும் தொகுத்து வழங்கிய செல்வி கருணைன் அவர்களுக்கும் இதயம் நிறைந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். ஒளி அமைத்து கொடுத்த திரு அற்புதராஜ், மேடை அலங்காரம் செய்த வேதியர், இசை கருவி வாசித்த செல்வன் சிபினுக்கும் எங்களது நன்றிகளை உறுத்தாக்குகிறோம். நன்றி நவில யாரையாவது நான் பெயர் சொல்லி கூப்பிட மறந்திருந்தால் அனைவருக்கும் மன்னிக்கவும். அனைவருக்கும் நன்றி. அனைவரும் அன்பு விருந்தில் பங்கு பெற்று இல்லம் திரும்ப வேண்டுகிறேன்.